மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சை செய்யணும், இல்லை ஒவ்வொரு விஷயங்கள் எங்களுக்குள்ள சேஞ்ச் பண்ணணும் போது ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்குமே லேக்ஸில் தான் எங்களுக்கு வந்து செலவுகள் ஆகுது. இப்போ எங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க, எங்கள் மூத்த திருநங்கைகள் உறைவிடம் கொடுப்பாங்க, எங்களுக்கு தேவையான பாதுகாப்புலாம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு லேக்ஸில் செலவு பண்ணி பண்ணுற அளவுக்கு அவங்களும் இருக்கப்பட்டவங்க கிடையாது. வேற வழி இல்லாமல் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் தான் அதுக்கு தள்ளப்படுறோம். அது இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சக மனிதர்களுக்கு வீடுகள் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது. ஸ்லம் ஏரியாவில் தான் கிடைக்கும், கூவம் ஒட்டினா மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆண் பெண்ணுக்கு அந்த வீடு வந்து ரூ. 3000 வாடகைனா எங்களுக்கு வந்து ரூ. 8000 ரூ. 7000 வாடகை 3 மடங்கு அதிகமாக இருக்கும். கேட்டால் நீங்கள் தான் நல்லா இந்த மாதிரி போயிட்டு வரீங்கல்ல, சம்பாதிக்கிறீங்களா, கொடுங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வலுக்கட்டாயமாக எங்களை இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறோமோ நாங்களாக வேண்டி விரும்பி போகல. எங்களுக்கும் அந்த கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கிடச்சி இதெல்லாம் கிடச்சிருந்தாக்கா நாங்களும் நல்லா தான் இருந்திருப்போம்.